திருப்பூர் அழகுமலை பால தண்டாயுதபாணி முத்து குமாரசுவாமி திருக்கோயில் இருக்கும். இந்த திருக்கோயில்ல அறுபடை வீட்டில் உள்ள முருகப்பெருமானும் ஒரே இடத்துல பக்தர்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டு அழகு மலை மேல முத்து குமாரசுவாமிய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருள் பாவித்துக் கொண்டிருக்காரு. முருகப்பெருமான ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று நாம பிரிக்கிறோம். முருகா என்ற வார்த்தையிலேயே மெல்லினமும் இருக்கு, இடையினமும் இருக்கு, வல்லினமும் இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12. முருகப்பெருமானை பார்த்தா 12 கைகள் வச்சிருக்காரு. மெய் எழுத்துக்கள் 18. முருகப்பெருமானோட 12 கைகள், 6 முகத்தார், 6 முகங்களை சேர்த்தா 18. ஆயுத எழுத்து 1 அப்படின்னு பார்த்தா வேலாயுதம் கையில் வச்சிருக்காரு. ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் ரெண்டும் முக்கியம். இவரை ஏன் தமிழ் கடவுள்னு நாம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்தபோது ஓடோடி வந்தவர் இந்த முருகப்பெருமான். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் தமிழ் இலக்கணத்திற்காக இலக்கியத்திற்காக தமிழ் புலவர்களுக்காக ஓடோடி வந்தவன் தான் இந்த முருகப்பெருமான். தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை கொண்டு இருக்கக்கூடியவன் தான் இந்த முருகப்பெருமான். தமிழர்களுக்கு தெய்வமாக இருப்பதால் தான் அவன் தமிழ் கடவுள்.